எல்லாருக்கும் வணக்கம். என்ன இது 2 கப்ல அப்படின்னு பார்க்குறீங்களா? ஒண்ணுத்துல வாட்டர், இன்னொன்னுத்துல பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். 100 வருஷம் ஆனாலும் நம்ம பிள்ளையார வீட்டிலேயே பண்ணலான்னா, அதுக்கு காரணமா இருக்க போறது இந்த அழகான மோல்டு தான். இந்த மோல்டு நான் 2020ல வாங்குனேன். இன்ன வரைக்கும் இதுல பிள்ளையார் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே இதுல வெறும் டிஷ்யூ பேப்பர் வச்சு ஒரு பிள்ளையார் பண்ணி அழகா பெயிண்ட் பண்ணியிருந்தேன் லாஸ்ட் இயர். அது நீங்க பார்க்கலன்னா லிங்க் கீழ குடுக்குறேன் பாருங்க. இப்போ இந்த வீடியோல இந்த மோல்டு வச்சு நம்ம பண்றோம். இப்ப நம்ம இதுக்காக என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு ஆயில் அப்ளை பண்ணிக்க போறோம். ஓகே. ஸோ ஆயில் ஃபுல்லா இதுல நம்ம அப்ளை பண்ணிடணும். நல்லா எல்லா இடத்துலயும் அப்ளை பண்ணிடணும். அப்பதான் சூப்பரா வந்து இந்த மோல்டு நமக்கு கிடைக்கும். ஓகே. இப்போ ஆயில் ஃபுல்லா இதுல அப்ளை பண்ணியாச்சு. இதுல எண்ணெய் அப்ளை பண்ணியாச்சு. அடுத்து இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இந்த பவுல்ல இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அண்ட் வாட்டர் மிக்ஸ்சர் எப்படி பண்ணணும்னா 2:1 ரேஷியோ. அதாவது இப்போ இது 2 போர்ஷன் அப்படின்னா இதுல வாட்டர் 1 போர்ஷன் தான் நம்ம ஆட் பண்ணணும். ஓகே. ஸோ இப்போ இதுல 1 கப்னா இதுல 1/2 கப் தான். இப்போ இதுல 3/4 கப் இருக்குன்னா அப்ப இதுக்கு 1/4 கப்புக்கு கொஞ்சம் மேல. ஓகேவா? இது 1 கப்புக்கு கொஞ்சம் தான் கம்மி. ஸோ இதுல இப்படி நம்ம கொட்டிடலாம். அப்புறமா இதுல கலக்கலாம். ஆக்சுவலா இது பாத்தீங்கன்னா எக்ஸ்பயர்டு பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் 2021ல வாங்கினது. ஒரு பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸும் வந்து 6 மாசம் தான் அதுக்கு 6 மாசத்துல இருந்து 1 வருஷம் தான் அதுக்கான வேலிடிட்டி சொல்லுவாங்க. அட போங்கப்பா, நம்ம யூஸ் பண்றது எப்பவோ நமக்கு எப்போ முடியுதோ அப்பதான் யூஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி அடிக்கடி டைம் கிடைக்கும் போது டைம் பாஸுக்கு பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் வாங்கி வச்சிருவேன். ஆனா கிராஃப்ட் பண்ணாம ஏதாவது பண்ணின்னு இருப்பேன். ஸோ இன்னைக்கு இது பண்றதுக்கு கிடைச்சிருச்சு. 33 ருபீஸ் அப்போ நான் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் வாங்கும் பொழுது. இப்போ எனக்கு ப்ரைஸ் தெரியல, உங்களுக்கு ப்ரைஸ் தெரிஞ்சா சொல்லுங்க. ஸோ இப்போ இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இதுல போட்டுட்டு மோல்டுல போட்டுட்டு செட் பண்றதுக்கு நமக்கு ஒரு எத்தனை நாள் ஒரு 4 ஹவர்ஸ்ல செட் ஆயிடும். பட் நல்லா அது வந்து க்யூர் ஆகணும் அப்படின்னா 1 டே நைட் ஃபுல்லா தேவைப்படும். ஸோ இப்போ நம்ம தண்ணி இதுல ஆட் பண்ணியாச்சு. இது வேற கட்டிட்டே இருக்கும். நம்ம மோல்டு வந்து பண்ணிட்டு இதுல ஊத்தும் போது கட்டி ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இது வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு குழப்பா வேணுமா எப்படி வேணும்ன்றத நீங்க தான் டிசைட் பண்ணணும். தனியா வேணுமா எப்படி வேணும்ன்றத நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா போர் பண்றதுக்கு ஸ்லர்ரி மாதிரி வேணும் நல்லா. ஓகேவா? ஒரு சேறு மாதிரி இருக்கணும். நம்ம களிமண்ணுக்கு நம்ம சேறு மாதிரி பண்ணுவோம் பாத்தீங்களா? சேம் கன்சிஸ்டன்சி. அப்பதான் போர் பண்ணும்போது சீக்கிரமா காயறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ மோல்டில் நம்ம இப்போ இதை ஊற்ற வேண்டியதுதான். ஓகே. ஸோ இதுக்கு கீழே எதுவும் ஆகாம இருக்கிறதுக்கு நியூஸ் பேப்பர் ஏதாவது கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இதுல கொஞ்சம் ஓட்டை இருக்கு. நான் வந்து கொஞ்சம் தெரியாம இதுலயோ கிழிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் போராய் வெளில வரக்கூடாது. அதுக்கு மட்டும் ஏதாவது பண்ணணும். செல்லோ டேப் ஒட்டிடலாம்னு நினைக்கிறேன். ஒட்டிட்டு இதுல இருந்து ஊற்றிடலாம். ஸோ இதுக்கும் நான் செல்லோ டேப் வந்து இப்போ போட்டுட்டேன். செல்லோ டேப் போட்டுட்டு இது கொஞ்சம் வச்சிடுறேன். இல்லைன்னா கீழே கண்டிப்பா பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் கொட்ட ஆரம்பிச்சிடும். ஓரளவுக்கு அதை சீல் பண்ணோம் அப்படின்னா நம்ம இது பண்ணணும். இல்லைன்னா இந்த கை பக்கம் வந்து பாதிப்படைஞ்சிரும், ஒழுங்கா வராது. ஓகே. ஸோ இந்த மோல்டு பாருங்க. இதை நல்லா பத்திரமா வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா இது இப்பவே ஹீட் ஆயிடுச்சு, கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி. சரி, ஓகே. சரி, இப்போ இதை போர் பண்ண வேண்டிய டைம் வந்தாச்சு. பிள்ளையாரப்பா நல்லபடியா வரணும் இந்த கிராஃப்ட். ஸோ நம்ம அழகா இதுல போர் பண்ணிடலாம். இப்போ எவ்வளோக்கு எவ்வளோ எக்ஸ்ட்ரா தேவையோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம இதில் இன்னும் போர் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி போர் பண்ணிக்கலாம். பட் ஃபர்ஸ்ட் ஊற்றும் போது கரெக்டாக அதில் ஊற்றிட்டு எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகுதா அப்படின்னு பார்த்துடணும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஊற்றியாச்சு. ஃபர்ஸ்ட் 1 கப் போட்டோம் இல்லையா, அதுலேயே வந்து நமக்கு கால்வாசி இது ஃபில் ஆயிடுச்சு. செகண்டும் அதே மாதிரி ஃபில் பண்ணிடலாம். ஓகே. இப்போ செகண்ட் பேட்சும் ரெடி பண்ணிட்டேன். ஸோ நல்லா இதில் இந்த மாதிரி நம்ம எவ்வளோக்கு தண்ணி தேவையோ அவ்வளோக்கு அழகாக இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ஸ்லர்ரியாக இருந்தால் தான் உங்களுக்கு நல்ல எஃபெக்ட் நல்லா கிடைக்கும். இப்போ செகண்ட் பேட்ச்சு இப்போ ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த ஸ்லர்ரியை திருப்பியும் மேலே ஊற்றலாம். ஸோ இங்கே நிறைய தேவைப்படுது. ஓகே. பேட்சாவே கொட்டலாம். ஏன்னா அப்போதான் வந்து நமக்கு எங்கே கம்மியாக தேவை எங்கே அதிகமாக தேவை அப்படின்ற ஒரு கால்குலேஷன் பண்ண முடியும். பாருங்க, இது கரெக்ட் ஆயிடுச்சு. ஸோ இதை நல்லா நம்ம எடுத்துட்டு போயிட்டு காய வச்சிடலாம். ஓகே. ஸோ
ஸோ வெயிலில் கொண்டு போய் இதை நல்லா காய வைக்க போகிறேன். நல்ல ஒரு நாள் நைட்டு முழுக்க காய வச்சுட்டு மறுநாள் எடுத்தாச்சு. எடுக்கும்போது இந்த மாதிரி நம்ம பின்பக்கமா திருப்பி நல்லா தட்டினோம்னா வெளியே வந்துரும். அதுக்காக தான் கோகோனட் அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ இது இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக இந்த மாதிரி அரைக்கா பிளேட், அதாவது வாழை மட்டை, சாரி பாக்குத்தட்டு மட்டை எடுத்துட்டு அதுல நான் என்ன பண்ண போறேன்னா மரூன், ரெட், ஆரஞ்சு அண்ட் yellow காம்பினேஷன்ல கலர் கொடுக்க போறேன். அது எப்படி கொடுக்குறேன்னு பாருங்க. நீங்க இன்னொரு ஒரு அழகான கலர் காம்பினேஷனும் கொடுக்கலாம். அது என்னன்னா வயலட், ப்ளூ, ராயல் ப்ளூ, அப்புறம் ஸ்கை ப்ளூ, அதுக்கப்புறமா ஒயிட், இந்த காம்பினேஷன் கொடுக்கலாம். அடுத்து கிரீன், டார்க் கிரீன், கிரீன், அப்படியே கொஞ்சம் லைட்டா பேரட் கிரீன், அப்புறமா எல்லோவோட முடிக்கலாம். இந்த மாதிரி காம்பினேஷன்ல உங்களுக்கு எது விருப்பமோ அதை கொடுக்கலாம். நான் வந்து பிளான் பண்ணியிருக்கிறது மரூன் கலர், ரெட், ஆரஞ்சு, அப்புறமா சென்டர்ல எல்லோ கொடுத்துட்டு கையோட நடுவுல நீங்க ஒயிட் கலரும் கொடுக்கலாம். பட் வந்து இது போதுமானதுன்னு எனக்கு தோணுச்சு. இதெல்லாம் பிளெண்ட் பண்ணணும்னாலும் நம்ம பிளெண்ட் பண்ணலாம். பட் இதே மாதிரியே நான் ரவுண்டா இருக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். அடுத்து இந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ண பிள்ளையா இருக்கு இல்லையா, அவரை எடுத்து அவர் பின்னாடி கம் அப்ளை பண்ணி இந்த அரைக்கா பிளேட்ல நம்ம அழகா இப்படி ஒட்டிடணும். ஒட்டினதுக்கு அப்புறமா கூடுதலா இதுக்கு ஒரு சின்ன டெக்கரேஷனுக்காக மட்டும் நான் சரி ஒர்க் இந்த மாதிரி அழகா இதுல இடுப்பு பகுதியிலும் அதே மாதிரி பேஸ்ல வந்து பிங்க் கலர்ல 2 கொடுத்துருக்கேன். ஸோ இதோட லுக் வந்து அப்படியே எம்டியா இல்லாம கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக இதை நான் கொடுத்துருக்கேன். ஸோ பேக்ரவுண்ட்ல பிள்ளையார் அழகா ஜம்முன்னு இதுல பிளேஸ் ஆயிட்டாரு. அடுத்து இன்னும் டெக்கரேஷனுக்காக இதுல நம்ம அழகான இந்த சூப்பரான மிரரை வந்து பிளேஸ் பண்றோம். ஆக்சுவலா இது பாத்தீங்கன்னா மிரர்ல இருக்க அந்த கண்ணாடி மாதிரி இல்லாம, அப்புறமா ஃபாயில் பேப்பர் மாதிரி இல்லாம 2த்துக்கும் நடுவுல ஒரு சிந்தட்டிக் மிரர் மாதிரி இருக்கும். ஸோ தட் வந்து இது நமக்கு கை எதுவும் குத்தாது. ரொம்ப டீசெண்டா நல்லா இருக்கும். ஒரு நல்ல லிப் அண்ட் ஆர்ட்டுக்குலாம் வந்து இந்த மாதிரி நம்ம வாங்கணும்னாலும் நல்லா இருக்கும் சூப்பரா. ஸோ இதை நான் என்ன பண்றேன் அப்படின்னா அழகா இந்த மாதிரி இந்த ரெட்டுக்கும் ஆரஞ்சுக்கும் நடுவுல அழகா இப்படி அரேஞ்ச் பண்றேன். ஸோ இதை நீங்க எந்தெந்த இடத்துல பிளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே அழகாக கொடுத்துக்கலாம். பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கும். ஆப்டாக பிளேஸ் ஆகும் இந்த இடத்துல இது. ஸோ லிப் அண்ட் ஆர்ட்லாம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் சிமெண்ட் பேஸ்ட் வந்து உருட்டுறது இருக்கு இல்லையா, அதை அழகாக உருட்டி எடுத்துட்டு வந்து ஸ்டிக் பண்ணணும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வரும். அதுக்கு ஒரு சூப்பரான சொல்யூஷன் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அது அப்கமிங் வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இந்த ஆர்ட் ஐடியா பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய போஹோ ஸ்டைல் ஆர்ட் இருக்கு இல்லையா, அந்த ஆர்ட் ஒர்க் ஃபியூஸ்டு வித் அவர் இந்தியன் கல்ச்சுரல் ஆர்ட். நம்ம இந்தியன் கல்ச்சரில் இருக்க அந்த கலர் அண்ட் மிரர் ஒர்க்கோட நம்ம வந்து இந்த போஹோ ஸ்டைலில் அழகாக வந்து ஒயிட் சிமெண்ட்டில் பிள்ளையார் பண்ணிவிட்டு அதை அழகாக இதில் வந்து பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்கள் வீட்டில் இது நல்ல என்ட்ரன்ஸ்லலாம் நீங்கள் அழகாக வந்து வைக்கலாம் இதை ஒரு டெக்கரா. ஸோ பிள்ளையாருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு குட்டியாக வந்து திலகம் மாதிரி வைக்கிறேன். பிள்ளையாரோட அப்பா சிவன், அவர் நாமம் போடுவார். பிள்ளையாரோட மாற்றி சொல்லிட்டு சாரி, பிள்ளையாரோட அப்பா சிவன், அவர் வந்து பட்டை போடுவார் இல்லையா, அந்த மாதிரி பட்டம் போட்டு திலகம் நடுவில் இடுவாங்க. அதே மாதிரியே பிள்ளையாருடைய மாமா பெருமாள், அவர் பார்த்தீங்கன்னா நாமம் இடுவாரு. அதனால தான் பார்த்தீங்கன்னா நாமம் இடுற பெருமாள் கும்பிடுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா இவரை வந்து தும்பிக்கை ஆழ்வார்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த பக்கமும் நம்ம எப்படி கூப்பிட்டாலும் சந்தோஷமா ஏத்துக்கிற பிள்ளையாரை வந்து ரொம்ப அழகான ஒரு கிராஃப்ட் மூலயமா நம்ம இன்னைக்கு டெக்கரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அவருக்கு வந்து நான் பட்டை நாமம் இந்த கன்ஃபியூஷன்லாம் எதுவுமே தேவையில்லை, ரெண்டுத்தையும் கலந்து போட்டு விட்டுருவோம் அப்படின்னு அழகாக இந்த சாண்டல் பேஸ்ட் மாதிரி எல்லோ கலர் பெயிண்டில் ரெட் கலரில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி அழகாக அவருக்கு க்யூட்டாக ஒரு திலகம் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இது கொஞ்சம் நேரம் காய வச்சுட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம கிராஃப்ட் ரெடி ஆகிடும். இந்த வீடியோக்கெல்லாம் கீழே ஹைப்புன்னு வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா, அது வந்து உங்களால் முடிஞ்சதுன்னா நம்ம ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் அபி சேனலில் வர வீடியோஸ்க்கெல்லாம் நீங்கள் ஹைப் பண்ணிங்கன்னா நம்ம சேனல் வந்து கொஞ்சம் வந்து அழகாக எல்லாருக்கும் ரீச் ஆகும். ஸோ அது உங்களால் பண்ண முடிஞ்சதுன்னா பண்ணுங்கள், லிட்டில் ரெக்வெஸ்ட். இப்போ இதை பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டில் கார்டன், அதுக்கப்புறமா உங்களுடைய வாசல், அதாவது வீட்டு வாசல் என்ட்ரன்ஸ் டோர் இருக்கு இல்லையா, அங்கே அழகாக நீங்கள் இதை மாட்டி வச்சுட்டு ஒரு சூப்பர் போஹோ ஸ்டைல் பிள்ளையார் டெக்கரேஷனாக ஃபியூஸ்டு வித் லிப்பான் ஆர்ட் மாதிரி நீங்கள் அழகாக வீட்டில் மாட்டலாம். இந்த கலர் காம்பினேஷன் வரும் பொழுதே வீட்டுக்குள்ளே அட்ராக்டிவாக ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷனோடு இருக்கும். ஸோ இதை நீங்கள் வீட்டில் அழகாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வீட்டில் நீங்கள் மாட்டிடலாம். இதுக்கு பின்னாடி நீங்கள் எய்தர் ஆணி இல்லைன்னா டபுள் டேப் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று போட்டு ஒட்டிட்டீங்கன்னா உங்கள் வீடு என்ட்ரன்ஸ் இல்லை உங்கள் ஹால் நீங்கள் எங்கே மாட்டணும்னு நினைக்கிறீங்களோ இது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக அட்டகாசமாக ஒரு சூப்பர் லுக்கோடு இருக்கும். ஸோ இந்த சூப்பரான ஒயிட் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் கணேஷா ஆன் பிளேட் போட்டு ஒரு வால் பிளேட் டெக்கர், ஹோம் டெக்கர் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம்.
ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்க கண்டிப்பா சொல்லணும். கூடவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருக்கிறதுனால நீங்க மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் அபி சேனலையும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடணும். கிராஃப்ட் பண்ணுங்க. ஹாப்பியா இருங்க. டாடா அண்ட் பை பை.